இது ராகி புட்டு. ராகி புட்டு அது செல்லுன்னு பார்க்கும்போது சோறு மாதிரி தெரியுது. புட்டு அந்த தேங்காய்லாம் சோறு மாதிரி தெரியுது. நல்ல ஹெல்தி உணவா சாப்பிடுங்க. அப்படியே திரும்பவும் தலைவர் பக்கம். தலைவா என்ன வாயில் மேசியத்தோட வாயத்தோட இல்லை வரல. முன்னோர்கள் சாப்பிட்டா இப்போ நீ வாயை தொடச்சிட்டு போய் பேசு. என்னது முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்டதா? சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ஹெல்த்தாக இருக்குது. ஏது ஓட்டினாங்க மம்டி ஓட்டினாங்கன்னா இது காரணம் ஒரு மிளகா வாழ்ந்தாங்கன்னா இந்த இதுதான் இந்த ஃபுட்டு. ஏன் அந்த டைமில் சோறுலாம் கிடையாதா அவங்களுக்கு? இருக்குது சவச்சோறு மக்காச்சோறுலாம் இருக்குது. இது வந்து முக்கியமாக இது முக்கியமான இதில் தான் சத்து அடங்கியிருக்கு. அதிகமாக சாப்பிட்டாங்க. வெயில் காலத்துல நல்லது கூழ் வச்சு சாப்பிட்டான். கூழ் பச்சை மிளகா சரி நல்லது தானே கூழ் வச்சு சாப்பிட்டா. ஏன் நீங்கள் புட்டு வச்சு சாப்பிட்டீங்க? அவசரத்துக்கு புட்டு சாப்பிடலாம், அவசரத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் உடம்பு சொல்லு ஏதோ இடமெடுத்து விட்டாங்க பேசும்போது. பரவாயில்ல ஓகே. சரி இன்றைக்கி வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கேழ்வரகு புட்டு தேங்காய்லாம் போட்டு நெய் ஊற்றிருக்கீங்களா? நெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம். நெய் ஊற்றலாமா? இப்போ உனக்கு நீ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், எனக்கு நெய் ஊற்றிக்கிறேன். சரியா? நீ அப்புறம் கொஞ்சம் மணி ஊற்றாதரா பிரியாணிக்கு நெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றுறாரு அவ்வளோதான் வாசத்துக்கு தான். வாசத்துக்கு தாண்டி நானும் ஊற்றுறேன். ஐய உங்களுடைய வாசம் வேறு, என்னுடைய வாசம் வேறு, வாசத்தின் அளவுகோல் வேறு. ஓகேவா? ஐயோ அப்பா. ஓகேவா? இன்னைக்கு காலையில் ஹே காய்ஸ் வந்துட்டு பாரு. ஹே காய்ஸ் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு கேழ்வரகு புட்டு. சரிங்களா? ஆரிய புட்டு. ஆமாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, பாரி போச்சா அதனால சொல்லி ஆரிய புட்டு. ஐயோ எங்கள் ஊரில் ஆரியம் இதுக்கு பேர். இது உங்கள் ஊரில் ஆரியம் புட்டு? ஆரியம்னு சொல்லுவோம். ஓ நான் எதுவும் சூடாக வந்து ஆரி போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரியம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதில் வந்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் பொட்டாசியம் இருக்குது. இப்போ வந்து டாக்டராக மாறிட்டு இருக்கு. ஓகேவா? எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சது சொல்லுவேன். ஓகேவா? வந்து பழந்துடும். அதுபோல் யூடியூப் ஆரம்பிச்சோம் நல்லா தந்து ரிசர்ச் பண்ணி தான் சொல்லணும். ஓகேவா? இது வந்து சாப்பிட்டா உடம்பு வந்து சூடு குறையுமா? ஓகேவா? வந்து சாப்பிட்டா பசி ரொம்ப நேரத்துக்கு எடுக்கலாம். சில பேர் டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வெயிட் வந்து டாடி ஏதோ சொல்ல வராரு. ஆரிய புட்டு நல்ல வீரிய புட்டு. ஆரியும் வீரியம். எட்டு கார்டு போட்டாரு, பஞ்சு டைலாக் போட்டாரு. ஓகேவா? இதுதான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட்ரா. ஓகேவா? சக்கரை நோய் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். இது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும். வெயிட் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டான். ஓகேவா? அது ஆரியம்லாம் இருக்குது, ஆரியம் தான் இருக்குது. என்ன அவன் சொல்கிறா? நமக்கு வேலத்தில் வந்து ஆரியன் தான் சொல்லுவாங்க, ஆரியன்னு சொல்லுவாங்க. நீ ஆரிய போட்டோன்னா சரி கொஞ்ச நேரம் செஞ்சு வச்சுட்டாங்க, வீடியோ எடுக்கிறதுல ஆரி போச்சு. சரி அப்படின்னா ஆரிய போட்டு வீடியோ போட்டுன்னு போட்டுருவோம். தவிர்த்து ஆரிய போட்டு வீடியோ போட்டு தலைப்பு அப்படி போட்டுடலாமா? சரி ரைட்டுங்க. இவருக்கு தலைப்பு சொல்லிட்டாங்க. கீழே ஒரு அழுகுறான். சாவே நீ இங்கேருந்து கூப்பிட்டாலும் அவனுக்கு கேட்காது. போட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாய் சொல்லுங்க. பாய். இன்னும் தொன்னையில் அடிவாரத்தில் கிடக்கு குஷ்டிக்கு போல. ஏ பாய் சொல்லியா? பாய் பாய்.